பாண்டியம்மன் செல்லகுமார் சாமி. என்னப்பா? பாண்டியம்மன் செல்லகுமார் சாமி. ம். அன்னைக்கு என்ன கேட்டீங்க? பிசினஸ் என்ன விஷயமா கேட்டீங்க அன்னைக்கு? தொழில் தான் பெருசா ஒண்ணும் வரல. தொழில பெருசா வரலை. சரி, ஒரு நிமிஷம். அப்படின்னா அண்ணா, உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துல எந்த பிசினஸ் இல்லாம இருந்திருக்க மாட்டிருக்கு? ஆமா, சுத்தமா இல்லையே, ஜீரோல. 3 வருஷத்துக்குள்ளார எந்த பிசினஸும் இல்ல. ஆமா, ஒண்ணு கூட நடக்கல இல்லையா? கெடு கரெக்டா? சரி. சரி, இப்போ உங்க 2 கையில ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநூறு நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டீங்களா? நினைச்சுக்கிட்டீங்களா? தடுமாறுனீங்க போல நினைக்கிறதுக்கு. ஆமா, நினைக்க சொன்னா நினைக்கிறதுக்கு என்னத்த போய் தடுமாற்றம்? மாத்தி வச்சிட கூடாதுல்ல. அதாவது நீங்க வண்ணத்தை குறிக்கும் போதே தடுமாறுனீங்க இல்லையா? முதல்ல ஒரு கையில ஒரு வண்ணத்தை நினைச்சு மறுபடியும் அந்த வண்ணத்தை இன்னொரு கையில மாத்தி நினைச்சு உண்டா இல்லையா? ஆமா. யார்கிட்டயாவது பணம் ஏதாவது கைமாத்த வாங்கியிருந்தீங்களா செல்வராஜ் அண்ணா? என்னங்க? நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன். நிறைய வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னா கொஞ்சம் இருங்க. நான் கேட்கறது வந்து ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க கிட்ட பணத்தை வந்து கைமாத்த கேட்டு வாங்கியிருக்கிறீங்க உண்டா இல்லையா? முதல்ல அவங்களுக்கு செட்டில் பண்ணுங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு. சரி, சரியா? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க டோட்டலா செட்டில் பண்ண முடியலனாலும் 3 பாகமா அமௌண்ட் செட்டில் பண்ணிருங்க. அவங்க அமௌண்ட் நீங்க செட்டில் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் ரிலீஸ் ஆகும். சரியா? மற்றபடி எந்த சமாச்சாரமும் இல்ல. அங்கதான் பிளாக் ஆகி நிக்குதுங்க. எல்லாம் சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், என்கிட்ட வாங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு பெண் தெய்வத்தை அவருடைய ஆலயத்துல போய் மரம் வச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்களே. சரி. இல்ல இது உண்டானதாங்க. சரி சரி. சரியா? நல்லா சம்பாதிக்கிறான், திருப்பி நான் கொடுக்க மாட்டேங்கிறான், நீ ஏன் பார்த்து கலெக்ட் பண்ணி கொடுன்னு கேக்குறாங்க. வேற ஒரு பெண் தெய்வம், அவங்க ஒரு பெண் தெய்வத்தை ஆலயத்துல மரம் வச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்க முடியாம அது யாரும் உங்க ரிலேஷன் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அது அப்புறம் சமாச்சாரங்க. பட் அது லேடிஸுங்க. என்னன்னா அத்தை பொண்ணு. சரி, அது பரவாயில்லைங்க. முதல்ல அவங்களுக்கு நீங்க அமௌண்ட் வந்து எப்படி ஸ்பாட் செட்டில் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 3 பாகமா நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை 3ஆ பிரிச்சு ஏதாவது ஒரு அமௌண்ட் கையில கொடுங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன். 50 ரூபா வாங்கிட்டு 20 ரூபா கொடுத்துட்டேன். 30 ரூபா கொடுத்துருக்கீங்க. மீதி அமௌண்ட் ஓகே. சரி, மீதி இருக்கிற அமௌண்ட் அது டிவைட் பண்ணி பே பண்ணுங்க. அந்த அமௌண்ட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் ரீஸ்டார்ட் ஆகுங்க. மற்றபடி வேற எந்த இடைஞ்சலும் இல்லை. மண்ணளந்த மகராசி மதுக்கர செல்லாண்டி அம்மை அவளே உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும்போது உங்க தொழில் அடிபடுதுன்னா என்னன்னு அதான் நான் பார்த்தேன். என்ன நீ நேற்று அதனால தான் நான் உங்ககிட்ட அதுக்கிட்ட இருந்து எனக்கு கணக்கு வரலங்க. நான் நேற்று ராத்திரி வரும், நேற்று ராத்திரிக்கா நான் கேட்குறேன். குழந்தை கேட்டிருக்கிறான், வரம் கேட்டிருக்கிறான், நீ வந்து கம்முன்னு இருக்கிற, நீ வாய் திறந்தாதான் நான் வாய் திறக்க முடியும் அப்படின்னு உட்காந்துட்டு சைலண்டா நேற்று நைட்டு. வரணும், அந்த தெய்வம் பேசுங்க. மற்ற தெய்வம் பேசினாதான் வந்து இங்க கணக்கு வரும் சொல்ல முடியுமே தவிர ஏன்னா தானே இப்போ வாய்க்கு வந்த மாதிரி பேசிருக்கு இல்லை நான் சரிங்களா?
ஓகே ஓகே ஓகே. ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்தது ப்ராப்பரா வந்திருக்குது. சரிங்களா? சரி சரி. கரெக்டா இல்லையா? இப்போ உங்ககிட்ட கணக்கு வந்ததுக்கு? கரெக்ட் தான் கரெக்ட் தான். சரிங்களா? அது வந்து ஆக்சுவலா எனக்கு முதல்ல எனக்கு சாமி அழைச்சதே வந்து செல்லாண்டியம்மன் அந்த மாயூர் ம். பெருமாள் கணக்கு வரும் அப்படின்னாங்க. ம். அப்போ திருநூறு எடுத்து